தற்போதைய செய்தி. அமைச்சர் KN நேரு சகோதரரிடம் 4 மணி நேரமாக தீவிர விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அண்மை செய்தி இது. அதிகாரிகளின் கேள்விகளுக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்து வரும் KN ரவிச்சந்திரன் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்ற வங்கியின் கணக்கை ஆய்வு செய்து ரவிச்சந்திரனிடம் அதிகாரிகள் தீவிர விசாரணையும் மேற்கொண்டு வரும் அண்மை செய்தி முக்கிய செய்தியாகவும் வந்திருக்கிறது. அமைச்சர் KN நேருவின் சகோதரர் KN ரவிச்சந்திரனிடம் 4 மணி நேரத்திற்கும் மேலாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை செய்து வருகிறார்கள். சென்னை நுங்கம்பாக்கம் ED அலுவலகத்தில் இந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது. அமலாக்கத்துறையின் அதிரடி சோதனை தற்போதைய காலகட்டத்தில் தொடர்ந்து வரும் நிலையில் இப்போதைய விசாரணை பற்றி நமது குமுதம் செய்தியாளர் சுப்பிரமணியன் தரும் நீண்ட விரிவான தகவல்களை கேட்கலாம். சுப்பிரமணியன், அமைச்சர் KN நேருவின் சகோதரர் அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனிடம் 4 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடைபெற்றிருக்கிறது. அமலாக்கத்துறை சோதனை சொல்வது என்ன? விவரங்கள் தரலாம், உங்கள் நேரம். அமலாக்கத்துறை அதிகாரிகள் அமைச்சர் நேருவுடைய சகோதரர் ரவிச்சந்திரனிடம் 4 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 3 நாட்கள் ரவிச்சந்திரனுடைய வீடு, அவருடைய அலுவலகத்தில் சோதனை என்பது நடத்தப்பட்டது. சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. வங்கி கடன் மோசடி தொடர்பாக CBI கடந்த 2013ஆம் ஆண்டு ஒரு மோசடி தொடர்பான புகார் அளிக்கப்பட்டிருந்தது CBI-இடம். அதன் தொடர்ச்சியாக 2021ஆம் ஆண்டு தான் அது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 22 கோடி ரூபாய் வங்கி கடன் மோசடி நிகழ்ந்ததாக புகார் அளிக்கப்பட்டிருந்தது. அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நிகழ்ந்திருப்பதாக புகார் வந்திருந்தது. அந்த புகாரின் அடிப்படையில் அமலாக்கத்துறை வழக்கு ஒன்றை பதிவு செய்து நேருடைய சகோதரர் ரவிச்சந்திரன், அதே போல நேருடைய மகன் தொடர்புடைய இடங்களில் சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டது. அந்த சோதனை முழுமையாக நிறைவடைந்திருக்கிறது. அந்த சோதனையின் தொடர்ச்சியாகத்தான் ரவிச்சந்திரனுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் கொடுத்தார்கள். அந்த சம்மனின் அடிப்படையில் இன்று மதியம் 2:20 மணி அளவில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ரவிச்சந்திரன் விசாரணைக்காக ஆஜரானார். அவர் தனது வழக்கறிஞருடன் விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார். சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் அவரிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவருடைய வாக்குமூலமும் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. கேள்விகள் அடிப்படையில் விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. குறிப்பாக அவர் பயன்படுத்தக்கூடிய வங்கி கணக்குகளினுடைய ஆவணங்களை மையமாக வைத்து இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை தெரிவிக்கப்படுகிறது. நன்றி. உங்கள் விரைவான தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியம். நான் அரங்கத்திலிருந்து மோகன்ராஜ்.